பெருமாளின் மோகினி அவதாரத்தோடு தொடர்புடைய ஒரு தலம். போன வார வெள்ளிக்கிழமை பார்ட் 1 காணொலியில மோகினி அவதாரத்தோடு தொடர்புடைய சிறப்புகள் எல்லாத்தையும் பார்த்தோம். பார்ட் 1 வீடியோவை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். இதே கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாத்தையும் பார்ட் 2 வீடியோவா இந்த வாரம் பார்க்க போறோம். காளமேக பெருமாள் திருக்கோவில், திருமோகூர், மதுரை மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியிலயும் இருக்குது. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிற தகவலை சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். மோகினி அவதாரத்தோடு தொடர்புடைய இந்த அரிய திருத்தலத்துல மிகவும் பழமையான சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருக்கு. இந்த சக்கரத்தாழ்வாருக்கு பல சிறப்புகள் இருக்கு. அது எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். சக்கரத்தாழ்வார் மட்டும் இல்ல, 4 சக்கரங்களுடன் அருள் புரியும் நரசிம்மரும் அரிதிலும் அரிதான லக்ஷ்மி வராகரும் இந்த தலத்துல இருக்காங்க. இவங்களுக்கு தனி சந்நிதி கிடையாது, ஆனா இருக்காங்க. எங்க இருக்காங்க? இந்த தலத்துக்கும் புலஸ்திய மகரிஷிக்கும் தொடர்பு இருக்கு. அந்த தகவல் என்ன? மோக்ஷம் தரும் தலம். அதனால பெருமாளுக்கு மோக்ஷம் தரும் பெருமாள் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்கு. அந்த தகவல் என்ன? இந்த தலம் திவ்ய தேசம், 94வது திவ்ய தேசம். நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் மோக்ஷ தீபமேற்றி பெருமாளையும் தாயாரையும் வழிபடுறாங்க. எதனால? இந்த கோவில்ல மன்மதன் ரதி வழிபாடு பக்தர்கள் மத்தியில பிரபலமா இருக்கு. அந்த தகவல் என்ன? மிக பழமையான சக்கரத்தாழ்வார் சந்நிதி இந்த திருக்கோவில்ல இருக்கு. நின்ற திருக்கோலத்துல சக்கரத்தாழ்வார் காட்சி கொடுக்கிறாரு. இவருக்கு 16 திருக்கரங்கள் இருக்கு. எல்லா திருக்கரங்களிலும் ஆயுதங்களை ஏந்தி இருக்காரு. அக்னி கிரீடத்தை தரிச்சிருக்காரு. பக்தர்கள் கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தயாரான நிலையில காட்சி கொடுக்கிறாரு. இந்த சக்கரத்தாழ்வார் சந்நிதியில மூலவரும் இருக்காரு, உற்சவரும் இருக்காரு. உற்சவர் சிலையில 154 மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மந்திரங்களுக்குரிய 48 அதி தேவதைகள் மூலவருடைய சிலையில பதிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு அரிய அமைப்பை பார்க்கறதுக்கு 2 கண்கள் பத்தாது. இந்த சக்கரத்தாழ்வார் சிலையில மேலும் 2 சிறப்புகள் இருக்கு. சக்கரத்தாழ்வார் சிலையுடைய மேல் பகுதியில நரசிம்மரும் கீழ்பகுதியில லக்ஷ்மி வராகரும் பொறிக்கப்பட்டிருக்காங்க. பெருமாளுடைய திருக்கரங்கள்ல எவ்வளவு சக்கரங்களை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு வினா கேட்டா உடனே நம்ம பதில் சொல்லிடுவோம். ஒரு சக்கரம், சுதர்சன சக்கரம். திருமோகூர் தலத்துல இருக்கிற சக்கரத்தாழ்வார் சந்நிதியில அவருடைய சிலைக்கு மேல் பகுதியில இருக்கிற நரசிம்மர் கையில ஒரு சக்கரம் அல்ல, 2 சக்கரம் அல்ல, 4 சக்கரங்கள் இருக்கு. நரசிம்மர் 4 சக்கரங்களுடன் அருள் புரிகிறார். இது அரிதிலும் அரிது. அதே மாதிரி சக்கரத்தாழ்வாருடைய சிலையில கீழ்பாகத்துல லக்ஷ்மி வராகமர் அருள் புரிகிறாரு. இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா வராகமூர்த்திக்கான தலங்கள்ங்கிறது குறைவாதான் இருக்கு. இந்த தலங்களிலும் பொதுவா பெருமாள் பூமாதேவிய மடியில தாங்கி இருக்க மாதிரிதான் காட்சி கொடுப்பாரு. அரிதிலும் அரிதாக லக்ஷ்மிய மடியில தாங்கி காட்சி கொடுப்பாரு. அப்படி ஒரு தலத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த கோவில் கேரளால இருக்கு. லக்ஷ்மி வராகர் திருக்கோவில். இப்ப வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த கோவிலையும் பாருங்க. அந்த கோவிலுடைய லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். லக்ஷ்மி வராகமூர்த்தி அப்படிங்கறதே மிக மிக அரிய திருக்கோலம். அந்த திருக்கோலத்துல பெருமாள் திருமோகூர்லயும் காட்சி கொடுக்கிறாரு அப்படிங்கிறது சிறப்பு. புலஸ்திய மகரிஷி ராவணனுடைய தாத்தா, ராவணனுடைய தந்தை விஸ்ரவஸ் மகரிஷி, அவருடைய தந்தை புலஸ்திய மகரிஷி. பெருமாளுடைய மோகினி அவதாரத்தை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஆவல் புலஸ்திய மகரிஷிக்கு ஏற்படுது. அதனால பெருமாளை நோக்கி தவம் பண்றாரு. பக்தனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு திருவுளம் கொண்ட பெருமாள் புலஸ்திய மகரிஷிக்கு மோகினி அவதார கோலத்தில் காட்சி கொடுத்த திருத்தலம் திருமோகூர். புலஸ்திய மகரிஷியின் வேண்டுதலின் பெயரில் பெருமாள் இந்த தலத்துல மோகினி ரூபத்திலேயே தங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கு. இந்த தலம் மோக்ஷம் தரும் தலம். இதற்கு சாட்சியா சிவபெருமானுக்கு உரித்தான வில்வமரம் பெருமாள் கோவில்ல
தல மரமா இருக்கு. சிவபெருமான் மோட்சத்தை தரவல்லவர். திருமோகூர்ல பெருமாள் மோட்சத்தை கொடுக்கிறார். அதனாலதான் இந்த தலத்துடைய தலமரம் சிவபெருமானுக்குரிய வில்வ மரமா இருக்குது. இதுவும் சிறப்பு. இந்த தலம் திவ்ய தேசம். போன வாரமே பார்த்தோம். நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர்லயும் திருமங்கை ஆழ்வார் திருமோகூர் பெருமாளையும் அழகர்மலை பெருமாளையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். நம்மாழ்வார் பெருமாளுடைய சரணாகதியை வேண்டி பாடின பாடல் திருவாய்மொழி அப்படிங்கிற நூல்ல இருக்கு. நம்மாழ்வார் சரணாகதி, அதாவது மோட்சத்தை வேண்டி பெருமாளை ஆராதித்த திருத்தலம். அதனால இங்க இருக்க பெருமாளுக்கு மோட்சம் தரும் பெருமாள் அப்படிங்கிற சிறப்பு இருக்குது. இந்த தலத்துல இருக்க பெருமாளை வணங்க மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் பக்தர்கள் மத்தியில இருக்கு. மோட்சத்தை வேண்டி அரிசி மாவினால் ஆன மோக்ஷ தீபத்தை பெருமாளுக்கு ஏற்றி வழிபடும் வழக்கம் இந்த திருக்கோவில்ல இருக்கு. இறக்குற தருவாயில யாராவது இருந்தாங்கன்னா பெருமாளுடைய தீர்த்தத்தை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கறத பக்தர்கள் வழக்கமா வச்சிருக்காங்க. கோவிலுடைய முன் மண்டபத்துல எதிரா இருக்க மாதிரி மன்மதன் அவருடைய மனைவி ரதியுடைய சிலைகள் இருக்கு. இந்த சிலைகள் தூண்ல செதுக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் மன்மதனையும் பெண்கள் ரதியையும் வணங்குறத இந்த திருத்தலத்துல பார்க்க முடியும். எதுக்காக வேண்டுறாங்க? திருமண தடை நீங்குவதற்காக வேண்டுறாங்க. மன்மதன் ரதி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சில தலங்கள்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட திருத்தலங்களில் திருமோகூரும் ஒன்று. இந்த தலத்துல இருக்கிற விநாயகர் சந்நிதிக்கு பக்கத்துல தீபம் ஏற்றி வழிபட ராகு கேது தோஷம் விலகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் பக்தர்கள் மத்தியில இருக்கு. ராகு கேது நிவர்த்தி தலங்கள் அப்படிங்கிறப்ப சிற்பங்கள் ஆதாரமா இருக்கும். இந்த தலத்துல அப்படி சிற்பங்கள் இருக்கா அப்படிங்கிற தகவல் எனக்கு சரியா தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். திருமோகூர் தலத்துடைய சிறப்புகள் எல்லாத்தையும் 2 காணொளிகள்ல பார்த்துட்டோம். அடுத்த வாரம் என்ன கோவில்? மோகினி அவதாரத்தோடு தொடர்புடைய இன்னொரு தலமும் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த தலத்தை தான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்க்க போறோம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.